அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக மல்லிகைப்பூ இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன்பான வேண்டுகோள், நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி மாவு அரைக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அரிசியும் உளுந்தையும் அளந்து எடுத்துக்கலாங்க. நான் எடுத்துக்கிற அரிசி பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின இட்லி அரிசி தாங்க எடுத்திருக்கேன். 250 ml பிடிக்கிற மெஷரிங் கப்பில் 6 கப் அளவு அரிசி சேர்த்துக்கலாம். நீங்கள் மெஷரிங் கப்பில் தான் அளக்கணும்னு இல்லை, வீட்டில் உள்ள டம்ளரு கப்பு எது வேணாலும் எடுத்துக்குங்க. இது வெயிட்டில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 200 கிராம் அரிசி. இப்போ அளந்து எடுத்த அரிசி அப்படியே இருக்கட்டும். நம்ம உளுந்து அளந்து எடுத்துக்கலாம். உளுந்து ஊற வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்குங்க. அதில் நம்ம அரிசி எடுத்த கப்பிலே 1 கப் அளவு உளுந்து சேர்த்துக்குங்க. இதுவும் அப்படியே இருக்கட்டும். இன்னும் 2 பொருள் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். அதையும் நம்ம அளந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு ஊற வைக்கிறத பார்க்கலாம். நம்ம அரிசி உளுந்து எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் மாவு ஜவ்வரிசி 1/2 கப் அளவு எடுத்துக்குங்க. ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துக்குங்க. இப்போ வெந்தயத்தில் தண்ணி சேர்த்து நல்லா 2 வாட்டி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. வெந்தயத்தை கழுவிட்டதுக்கப்புறம் இப்போ ஜவ்வரிசியிலையும் நம்ம தண்ணி சேர்த்து 1 வாட்டி ஜவ்வரிசியை கழுவுனா போதும். இப்போ உளுந்தில் தண்ணி சேர்த்து 3லேருந்து 4 வாட்டி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்குங்க. நம்ம வெந்தயம் ஜவ்வரிசி உளுந்து எல்லாத்தையும் கழுவியாச்சு. இப்போ இருக்கிறது அரிசி தான். அதுலேயும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா திருகி விட்டு 3லேருந்து 4 வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசியை நான் பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இது கொஞ்சம் சின்ன பாத்திரமாக இருக்குது, அதனால் நான் பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இந்த அரிசியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் அரிசியை கழுவிட்டு அரிசி ஊறுறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அரிசியை 4 மணி நேரம் ஊற வைங்க. வெந்தயம் ஜவ்வரிசி உளுந்தியும் கழுவிட்டு ஊறுறதுக்காக 3துலேயுமே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை மூடி வச்சு இதையும் 4 மணி நேரம் ஊற விடுங்க. இது ஊறி வரட்டும். நம்ம அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி எல்லாம் ஊறி வந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வெந்தயம் நல்லா ஊறிடுச்சு, அதே மாதிரி உளுந்தும் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெந்தயம் உளுந்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்தில் இருக்கிற தண்ணியும் வெந்தயத்தில் இருக்கிற தண்ணியும் எதையும் வடிகட்ட தேவையில்லை, அதோடு சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். அதே மாதிரி ஜவ்வரிசியில் இருக்கிற தண்ணியோடு சேர்த்து அரைச்சிக்கலாம், அதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ கிரைண்டரில் நம்ம ஃபஸ்ட்டு வெந்தயத்தை சேர்த்து 2 நிமிஷம் அரைச்சிக்கலாம். வெந்தயம் ஃபஸ்ட்டு நல்லா அரைப்பட்டு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உளுந்து சேர்த்துக்கலாம். சில பேருக்கு இந்த இடத்துல டவுட் வரும், ஏன் வெந்தயத்தையும் உளுந்தையும் ஒன்றா போட்டு அரைக்கக்கூடாதான்னுட்டு. எங்கள் கிரைண்டரில் 2த்தையும் ஒன்றா போட்டு அரைக்கும்போது சரியாக அரைப்பட்டு வராது வெந்தயம், அதனால் நான் எப்போவுமே இப்படி தான் அரைப்பேன். இப்போ பாருங்கள், வெந்தயம் நல்லா அரைப்பட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம உளுந்தை சேர்த்துக்கலாம். நான் எல்லா உளுந்தையுமே சேர்த்துக்கிறேன். இப்போ உளுந்து ஊற வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணியை இடையில தெளித்து மாவை தள்ளி விட்டு அரைங்க. உளுந்து அரைய அப்பப்போ நம்ம இடையில தண்ணி தெளித்து இந்த மாதிரி தள்ளி விட்டு அரையணும். அப்போ தான் நல்லா அரைப்பட்டு மாவு நல்லா பொங்கி வரும். இப்போ பாருங்கள், உளுந்து மாவு நல்லா அரைப்பட்டு நல்லா மாவு பொங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி மாவை கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பந்து மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம கிரைண்டர்லேருந்து உளுந்த மாவை வேறு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சிடலாம். அரிசியை கிரைண்டரில் சேர்க்குறதுக்கு முன்னாடி அரிசியில் இருக்கிற தண்ணியை வடிகட்டி எடுத்துக்குங்க. நம்ம வேறு தண்ணி ஊற்றி தான் அரைக்க போகிறோம். கிரைண்டரில் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம அரிசி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். அரிசி மாவு அரைக்கிற பக்குவம் பார்த்திங்கன்னா நைஸாக அரைக்கக்கூடாது. கையில் எடுத்து பார்த்திங்கன்னா லேசாக நரன்னு இருக்கணும். அந்த பக்குவத்தில் மாவு அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் பூ மாதிரி இட்லி வரும். இப்போ நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி மாவும் நல்லா அரைப்பட்டு வந்துடுச்சு. நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த பக்குவத்தில் மாவு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு 30 செகண்டு சுற்ற விடுங்க. உப்பும் இப்போ மாவோட ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம
ஏற்கனவே அரைச்சி வச்ச உளுந்து மாவோட இந்த அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்டு கையை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. மாவு கையை வச்சு கலக்கும்போது தான் நல்லா பொங்கி வரும். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்குங்க. இப்போ நான் இதே பாத்திரத்தில் வச்சா மாவு பொங்கி கீழே வழியும். நான் 2 பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், கரைச்ச மாவை நான் 2 பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இப்போ இதில் பிளேட் போட்டு மூடி நல்லா 10லேருந்து 12 மணி நேரம் புளிக்க விடுங்க. இப்போ வின்டர் சீசன்றதுனால மாவு புளிச்சு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதே சம்மரில் இருந்தால் உங்களுக்கு சீக்கிரம் மாவு புளிச்சு வந்துடும். இது புளிச்சு வரட்டும். பாருங்கள், நம்ம மாவு புளிக்க வச்சு எனக்கு 12 மணி நேரம் ஆச்சு மாவு பொங்கி வர்றதுக்கு. பாருங்கள், நல்லாவே பொங்கி வந்திருக்கு. இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடியே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் சூடு பண்ண வச்சுருங்க. இப்போ மாவு இட்லி ஊற்றுறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. நம்ம இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். நான் இட்லி தட்டில் காட்டன் வெள்ளை துணியை தண்ணியில் நனைச்சிட்டு புழிஞ்சி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் மாவு எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. ஊற்றி வச்ச இட்லி தட்டை அப்படியே இட்லி பாத்திரத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு அது மேலே மூடி போட்டு மூடி வச்சு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷத்துல இட்லி நல்லா அருமையாக வெந்து வந்துடும். இப்போ வாங்க, இட்லி வேக வச்சு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி இட்லி எடுத்துக்கலாம். இட்லி எடுத்து ஒரு பிளேட்டில் அப்படியே கவுத்து விடுங்க. இப்போ இட்லி துணி மேலே கொஞ்சம் தண்ணி தெளித்து விடுங்க. தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே துணி எடுத்துருங்க. அப்போ தான் இட்லி ஒட்டாமல் துணி தனியாக நல்லா வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் நான் சொன்ன அளவுகளோட மாவு அரைச்சி இட்லி செஞ்சு பாருங்கள், அருமையாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.